நீங்க ஏன் ஜிஎஸ்டி பத்தின பேட்டி கேட்கல என்கிட்ட? 391 பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்குதே. என்ன சார் மக்களுக்கு உண்மையிலேயே நல்லதுதானா? இதை ஏன் சார் அவங்க முதல்லயே செய்யல? சிதம்பரம் அவர்களே வந்து தவிர்க்க முடியாது இருந்தாலும், தாமதமாக இருந்தாலும் வரவேற்கிறேன்னு ஏன் சொன்னாரு? மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே நாங்கள் சொன்னதுதான் ஏன் சொல்றாரு? இது தப்புன்னு ஏன் யாருமே விமர்சனம் பண்ணல? யாருமே கேட்காத விஷயமா பற்பசையிலிருந்து கார் வரைக்கும் 391 பொருட்கள் எப்படி குறைச்சிருக்காங்க? ஏன் யாருமே கேட்க மாட்றீங்க? அப்ப ஊடகங்கள் ஒண்ணு விரும்புறீங்க. என்ன? அதிமுகல சண்டை நடக்கணும், மண்டை உடையணும், அது திமுகவுக்கு லாபமா இருக்கணும், அது நமக்கு மகிழ்ச்சி தரும். இதுதான் ஊடகங்களுடைய நோக்கமா இருக்கு. நான் வந்து திரு கேப்ரியலையோ உங்க சேனலையோ சொல்ல, நான் வந்து பொதுவாவே சொல்றேன் உங்கள்ட்ட. இதுதான் நமக்கு பேச வேண்டிய விஷயங்கள் 100 இருக்கு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பெரியாருடைய படத்தை திறந்து வச்சேன்னாரு. அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்டார்ஸ் பண்ணதா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஹாலா? உங்களுக்கு புரியுங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடைய ஹாலை யாருனாலும் வாடகைக்கு எடுக்க முடியும். சென்னை பல்கலைக்கழகத்துடைய நூற்றாண்டு காலத்தை யாருனாலும் வாடகை, அப்ப வாடகை எடுத்தா சென்னை பல்கலைக்கழகம் அது செய்யணும் ஆகாது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் செய்யணும். அப்ப நீங்க வாடகைக்கு எடுத்திருக்காங்களா? தமிழக முதலமைச்சர் போய் நிற்கிறாரு. தமிழக முதலமைச்சர் போய் நிற்கிறாரா? வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நிக்கணுமே. அங்க எப்படி 100 கணக்கான நிற்கிறாங்க? அந்த படம் ஏன் எங்கேயுமே திறந்து வைக்கணும்? பட திறப்புங்கிற எப்படி நடக்கும்னு பாக்குறீங்க? டேபிள்ல இருக்கு அந்த படம். அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய கருங்கல் கட்டடங்கள் எல்லாம் திறந்திருக்கப்பட்டிருக்கணும். இதை யாருமே விவாதிக்க மாட்டோமே.